கால்ல கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 2 டேஸ்ல ஆபரேஷன் பண்ணணும். ஒருவேளை கால் எடுத்துதான் அவனுனா வேற வழி இல்லை. என்ன எதுக்கு? ஏன் காலை சுட்ட இன்ஸ்பெக்டர் நான் இப்ப உடனே பார்க்கணும். இப்ப மணி 12. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே பார்க்கணும். காலையில பேசிக்கலாம்னு சொன்னேன்ல, போய் படு போ. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போயிட்டு இருயா, அதான் காலையில பாக்கலாம்னு சொல்றான்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ போய்யா. அப்படி அவன் கூட்டிட்டு போல நான் கூட்டிட்டு போறேன். நீ வா. ஆத்தா சொல்றேன்ல, வா வா போய் தூங்கு. நல்ல பிள்ளைல. அவனா அவன் சாப்பிட மாட்டான். வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. வேணா மாமாக்கு போன் பண்ணி கேட்கலாமா? ஆமா, வா. இந்த ரூட்ல வர பஸ் எல்லாம் இப்படி திருப்பி விட்டு ஆஸ்பத்திரி பக்கம் டிராபிக் ஜாமே இருக்காது. ஹலோ, கலெக்டர் ஆபீஸா? நான் தான் கண்ணம் பேசுறேம்மா. என்னப்பா நீ பாட்டுக்கு காலையில இன்ஸ்பெக்டர் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்ட. மணி 3 ஆகுதுப்பா. அந்த புள்ள வாயில பச்சை தண்ணி கூட படாம கிடக்குறான். பார்த்தா பாவமா இருக்குப்பா. காலையில சாப்பிடலாம் பரவாயில்ல, மத்தியானம் சாப்பாடு கொடுங்க. என்னப்பா நீ அந்த ரூம் பக்கமே போக முடியலங்கிற, மத்தியான சாப்பாடு கூட ராத்திரி சாப்பாடு கொடுங்கிட்டு இருக்க. எனக்கு என்னப்பா பயமா இருக்குப்பா. நீ போவேனா, செல்வி இருக்கல்ல, அவட்ட கொடுத்து அனுப்பு. என்னது, செல்வி கிட்டயா? அவ எப்படி போவா? நான் சொன்னேன்னு சொல்லு, கொண்டு போய் கொடுப்பா. சரி, நான் கொடுத்து அனுப்புறேன். நீ சீக்கிரமா வாப்பா. சார், அவன் ஒரு குற்றவாளி. அவனை போய் விருந்தாளி மாதிரி நீங்க? மிஸ்டர் கமிஷனர், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் விருந்தாளி தான். சாரி, ஐ மீன் ஹரி. மீதி அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. இல்ல, நீங்க சாப்பிடலன்னா அவர் என்ன வைவாரு. சாப்பிடுங்க. என்ன விருத்தி சாப்பிட வந்திருக்கேன், ஆளாருக்கு வந்து உபச்சாரம் பண்றீங்க. போய் மாமனார் சொல்லு போ. செல்வி, என்னாச்சு? இது இந்த சாம்பார் கீழே ஊத்தி மேல. சாம்பார் எங்க? இல்லப்பா, சாம்பார் எடுத்துட்டாளா? இவன் கேட்க மாட்டானே, நெருப்ப முழுங்கினவன். உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தானே பார்க்கணும். கிளம்பு.
बृहस्पते ओम शांति 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 गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी உன் கோவம் தீர்ந்துருச்சா? இன்ஸ்பெக்டர் பாத்தியா? அவர் செத்துட்டார். தன்னால சாகல, உன் அண்ணன் தான் சுட்டு கொன்னான். வெறித்தனமா சுட்டு கொன்னான். வயசான அம்மா, கல்யாண வயசுல தங்கச்சி, உலகம் தெரியாத 2 குழந்தை, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அமங்கலியா நிக்கிற அவர் மனைவியை பார்த்தியா? இப்ப நீ உன் காலில் சுட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுன்னு கேட்டேன், கூட்டு வந்து காட்டிட்டேன். அதே மாதிரி எங்க அப்பாவை சுட்ட வீரையனை காட்டுன்னு அவர் மகன் கேட்டா என்ன பண்ண முடியும்? உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்த முடியும்? வேண்டாம் சார், நீ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட்டி வந்து காட்டியிருப்பேன். இல்லை சொல்லியாது இருப்பேன், சொல்லல. ஏன்? முதல்ல உன் வெறுத்து நடங்கணும். பழிவாங்கிற எண்ணம் உன் அடிமனசுல இருந்தே போகும். உன்னை சுட்ட இன்ஸ்பெக்டரே உன் முன்னால வந்து நின்னாலும் அவனை மன்னிக்கிற மனப்பக்கம் உனக்கு வரும். இத கலெக்டர் கண்ணா நான் சொல்லல, நண்பனா சொல்றேன். தலைவியை மீட்போம். டெல்லி மந்திரி ஹேமந்த் சிங் சபதம். தலைவியை வீரையன் கடத்தியதால் நாட்டிற்கே களங்கம். அந்த களங்கத்தை போக்க தலைவியை மீட்டு அவர் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். வரும் 18ஆம் தேதி அரசப்பனுக்கு ஆபரேஷன் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. நம் தலைவியை நல்லபடியாக சந்திப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஜெய்ஹிந்த். நீங்க கொடுத்த பேட்டி ரொம்ப பிரமாதம். அம்மா இல்லாத நேரத்துல தொண்டர்களுக்கு எல்லாம் டானி கொடுத்த மாதிரி. நம்ம டானிக்கு குர்ரா. வேணா கொஞ்சம் ஊத்து. தண்ணி அடிக்கும் போது மட்டும் தமிழ்ல பேசுறீங்களே. இங்க தமிழ்ல பேசினா சென்ட்ரல் மினிஸ்டருக்கு மரியாதை இருக்காது. அச்சா, என்னண்ணே நீங்க ஹிந்தியில பேசுறீங்க? மந்திரி ஆக போறோம்ல, ஹிந்தி பேசி பழகிக்கணும்யா. மந்திரியா? ஆமா, வீரையன் தலைவியை கடத்தி நாட்டுல அனுதாபத்தையும் பரபரப்பை ஏற்படுத்திட்டான்ல. அப்ப வர்ற எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு நாம மந்திரியாக போறோம்னு சொல்லுங்க. என் மேல ஏகப்பட்ட கேஸ், அவாலா திவாலன்னு ஊழல் கேசுங்க. என்ன நிதிமந்திரி ஆகிட்டீங்கன்னா லைவ்ல செட்டில் ஆயிடுவேன். அடிதடி வெட்டு குத்துன்னு நிறைய கேஸ் இருக்கு. சட்டத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் தப்பிச்சிருவேன். ஆமா, உங்க 2 பேத்து மேல தான் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீங்க ஜெயிச்சு கோர்ட்டுக்கு போக போறீங்களா இல்ல கோட்டைக்கு போக போறீங்களா? எங்கேயோ போங்க. நமக்கு ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளேன்லயே போகணும்னு ஆசை. நம்மள ராணுவ மந்திரி ஆக்கிருங்க. ஓகே, உனக்கு சட்டம், உனக்கு நிதி, உனக்கு ராணுவம், எனக்கு உள்துறை வெளித்துறை எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதானே? எம்எல்ஏ இருக்கிற நீங்க எல்லாம் மந்திரிக்கு ஆசைப்படுறப்போ மந்திரியா இருக்கிற நான் பிரதம மந்திரி ஆகிறதானே முறை. அம்மா இருக்காங்களே. அம்மா இருந்தா தானே, இல்லாம பண்ணிட்டா அப்படின்னா அம்மாவை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மா எப்படிங்க காட்டுக்குள்ள போய்? நாம போக வேண்டியதில்லை. அப்ப வேற எனக்கு காசை கொடுத்து காரியத்தை முடிச்சலாம் நினைக்கிறீங்களா? அவன் உங்கள மாதிரி எம்எல்ஏவா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? இங்கே ரிமோட் அமக்னா அங்கே டிவி ஆஃப் ஆகல. அதே மாதிரிதான் இங்க ஆபரேஷனுக்கு வந்த அரசப்பனை நாம ஆள் வச்சு திட்டா அரசாங்கம் தான் கொண்டுருச்சுன்னு அங்கே அந்த அம்மாவை வீரே கொண்டுருவான். அதுக்கப்புறம் அனுதாபால இல்ல நம்ம கட்சி தான் ஆளும் கட்சி. ஓ, டிவி ஓகே, ரிமோட் ஓகே, இடையில இருக்க பவர் அது யாரு? பவர் வந்துருச்சு. நாளைக்கு அரசப்பனுக்கு ஆபரேஷன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படி போவியோ தெரியாது. அவனை நீ கொல்லணும். ஆனா அந்த பழி அரசாங்கம் மேல வரணும். ஓகே? அரசாங்கம் தான் கொல்ல போகுது.
வண்டி நிறுத்தியா அப்படியா யாரியா நீ சார் இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல் போ ஓகேயா அவுட் வண்டியை பின்னாடி எடு ரெடியாண்ணா எல்லாரையும் அலர்ட் இருக்க சொல்றேன் அந்த பக்கம் யாரையும் எங்க சார் போறீங்க உள்ள விடுங்க சார். No. உயிர் போய் பயமா வெளில போங்க சார். ப்ளீஸ் நீங்க யாரை காப்பாத்துங்க? வெள்ளன் சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே பிள்ளை தான் சார் இருக்கா அவன் உயிரை நான் காப்பாத்தி சார் ப்ளீஸ் உள்ள ஆபரேஷன் எப்போ? நான் போக மாட்டேன் சார். பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கு. உள்ள விடுங்க சார். Out. காப்பாத்தி நோ நோ அப்பாயின்மெண்ட்ஸ் வேற என்ன போங்க சார் என்ன என்னாச்சு? வாட்ஸ் ப்ராப்ளம்? கேளுங்க சார் சார் என் பையனை காப்பாத்துங்க சார் தயவு செய்து என் பையனை காப்பாத்துங்க சார் என்ன ஆக்சிடென்டா? தண்ணி லாரிக்கார அடிச்சுட்டு போயிட்டான் சார் நர்ஸ் ரொம்ப நன்றி சார் அவரை கொஞ்சம் வெளியே சொல்லுங்க. சார் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தணும். உள்ள கூட்டிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னையும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ப்ளீஸ் நீங்க வந்தா கண்டிப்பா என் பையன் பொழைச்சிருவான் டாக்டர். தயவு செஞ்சு வந்து பாருங்க டாக்டர். இவர் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க. நர்ஸ், டாக்டர், how's he doing? he's better now. தேங்க்யூ சார். உன் பேர் என்ன? வேல்முருகன். உன் அப்பா பேரு? உன் அப்பா பேர் என்ன? சண்முகம். என்ன சொன்ன? சண்முகம். அவங்க அப்பா வர சொல்லு. சார், எங்க அப்பா வரமாட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு.
ஏய்